வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றியும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றியும் தெள்ள தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, ஒரு வேலைகளை செய்கிறதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு கண் பார்வை திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கண்கள் சார்ந்த குறைபாடுகள் பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால ஊட்டச்சத்து குறைபாடுல கண் பார்வை குறைவு ஏற்படுது. வயசாகக்கூடிய முதுமை காரணத்தாலையும் கண் பார்வை குறைபாடு ஏற்படுது. அப்புறம் மரபு வழி உள்ளிட்ட இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம், அந்த காரணிகள் மூலமாகவும் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். குறிப்பாக ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் கேஜெட்டுகளை அதிகமாக பயன்படுத்தும் போது யூவி ரேஸ், அந்த புற ஊதா கதிர்கள் கண்களை தாக்குறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் நாளடைவில் அதிகரிச்சுட்டே கண்களில் சிக்கலை இது அதிகரித்தது. இது கண்களில் கண் அழுத்தத்தை ஏற்படுத்தி எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். ஸோ கண்களை வீக் ஆகிடும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ குறிப்பாக கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். அதோட கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கும். குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அல்லது அளவோட பாதாம் எடுத்துகிட்டு இருக்கோம்னா 2.5 கிராம் புரதத்தை அது நமக்கு வழங்கும். இது நமக்குடைய கண்கள் இருக்கக்கூடிய திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே கண் பார்வையை கூர்மையாக்கிடும். இரும்புச்சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளித்து கண் பார்வையை கூர்மையாக்கும். அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்த உணவு தான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய நரம்புகளை ஆரோக்கியமாக வைப்பதற்கும் மங்கலான கண் பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்போட தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா விரைவாக நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுள்ள நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை சமைத்து சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியம். மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு நல்லது. பச்சையாக வேணும் அப்படின்னா சாப்பிடலாம். ஆனால் சமைத்து சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், செரிமானம் இயல்பாக இருக்கும். கேரட்டை வேணும்னா சேலட் ஆகும், ஜூஸாக கூட எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் ஒரு தடவை ஜூஸாக கேரட்டை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. பச்சை இலை காய்கறிகளில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை இது தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மளுடைய கண் பார்வையை பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரெக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஎம்டி டீஜெனரேஷனையும் எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி உணவுல சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய கண் அலர்ச்சி, கண் வீக்கம் உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் நம்ம சரி பண்ணிக்கிறது.
கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஃபுட்ஸ் தான் இது எல்லாமே. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக கண் பார்வை மேம்படுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EVA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. எனவே மீன் உணவுகளை கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு, கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான். ஆனால் முட்டை எல்லா வடிவங்களையும் எடுத்துக்கிறது சிறந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்வது மட்டும்தான் சிறந்த வழி. நமக்கு வேணும் அப்படின்னா முட்டை குழம்பாக கூட சாப்பிடலாம். ஆனால் ஒருபோதும் முட்டையை எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவாகவோ, ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்களாகவோ, பொடிமாஸ் வடிவங்களாகவோ, காலையில் எழுந்ததுக்கப்புறம் பச்சை முட்டையை குடிச்சிட்டு எனர்ஜி வந்துருச்சுன்னு சொல்றதோ இதெல்லாமே சரி கிடையாது. இது எதுவுமே நமக்கு 1% கூட நன்மையை தராது. மாறாக இது எல்லாமே நமக்கு நுண்ணுயிர் கிருமிகள் தொற்றுகளை தான் ஏற்படுத்தும். இது வெறும் சுவைக்காக மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது நன்மை தராது. அதனால நீங்க நீராவில் வேகத்தை அவித்த முட்டைகளை மதியம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை வராமல் தடுக்கிறதுக்கும் உறுதுணையாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கண் சுருக்கம் உங்களுக்கு ஏற்படாது. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா முட்டை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு இந்த மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல், நமக்கு ஏதாவது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு சரி பண்ணிடணும். இந்த மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலே ஆரம்ப கட்டத்திலே கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நாளடைவில் நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் அதை போயிட்டு மருத்துவரை அணுகி அது என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்து சரி பண்ணிடணும். அதில் கண்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துட்டே வரும்போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று கண் பார்வை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.